السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فيقول الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا هديناه السبيل إما شكورا وإما كفورا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤولون عن رعيته. صدق رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. இந்த ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது அல்லாஹுவின் மன்னிப்பும் சாந்தியும் சமாதானமும் தொய்வின்றி நிகழட்டுமாக என துஆ செய்த வண்ணமாக துவங்குகின்றேன். என் அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் 2 வழிகளை தேர்வு செய்திருக்கின்றான். அவன் திருமறையில் சொல்லும் பொழுது, நாம் உங்களுக்கு 2 வழிகளை 2 பாதைகளை தந்திருக்கின்றோம். அதில் யார் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஒரு பாதை இம்மா ஷக்கூர், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். மற்றொரு பாதை இம்மா கஃபூர், இறைவனின் அருள்பாக்கியங்களை நிராகரித்து வாழக்கூடியவர்கள். இந்த 2 சாரார்கள் உலகத்தில் காலம் தொட்டு முதல் இருப்பார்கள். இந்த 2 சாரார்களுடைய முடிவும் எப்படியெல்லாம் அமையும்? யார் இறைவனுக்கு அஞ்சி இறைவனின் போதனைகளை ஏற்று இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த உலகில் பணிவோடு தன் கடமைகளை உணர்ந்து வாழ்ந்து விடுவாரோ அவர் சுவனம் செல்லுவார் என்றும், யார் இறைவன் வழங்கிய அருள்பாக்கியங்கள் எல்லாம் அனுபவித்து இறைவனை நிராகரித்து இறை போதனைகளை உதறித்தள்ளி மனம்போல் வாழ்க்கைகளை வாழ்ந்தார்களோ இவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் நரகமென்று திருமறையிலே சொல்லியிருக்கின்றான். இந்த 2 கொள்கைகளை உலகத்தில் போதிக்க அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இந்த உலகத்துக்கு வந்து இந்த 2 லட்சியங்களை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொன்னார்கள். பெருமானாருடைய போதனைகளை நாம் ஏராளமாக பார்க்கின்றோம். அந்த போதனைகள் முழுமையாக நாம் பார்ப்போமேனால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு பெரும் பொறுப்புகளையும் கடமை உணர்வுகளையும் எதையும் அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொரு பொறுப்புகளையும் துல்லியமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதை பெருமானாருடைய போதனைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் இறைவனுடைய தொடர்போடு வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நிச்சயம் உயர்ந்தவனாக ஆகின்றான். காரணம், இறைவன் உயர்ந்தவன், இறைவனின் போதனை உயர்ந்தது. இறைவனை சார்ந்து ஒருத்தவன் இருக்கும் பொழுது அவனை இறைவன் இந்த உலகத்திலே மேலோங்க செய்து விடுகின்றான். நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை இறைவன் கொடுத்து விடுகின்றான் என்பதை நாங்கள் இயல்பாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் மனிதன் உயர வேண்டும் என்று சொன்னால், மனிதன் உயரத்தின் சிகரத்தை எட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுக்கின்றான். பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது, பொறுப்புகளை கண்டும் காணாமல் போகக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு பேச்சிலேயும் தன் கடமை உணர்வை சரியாக செய்துவிட வேண்டும். ஒரு விஷயம் பேசுறாங்க, அந்த பேச்சு கூட ஏனோதானோ என்று பேசிவிட முடியாது. பேச்சின் ஆழத்தையும் பேச்சின் அவசியத்தையும் பேச்சின் காலத்தையும் யாரிடத்திலே பேசுகின்றோம், என்ன வினா என்ன விடை என்பதை நிதானித்து விடை கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு வரலாற்றை சொல்லலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்ற நபி. கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவிடத்தில் பேசினான் என்று திருமறை வசனம் சான்று பகிர்கிறது. அப்படிப்பட்ட மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையிலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள், ஒருவர் கேட்கிறார், மன் அஅலமுன் நாஸ் மன் அஅலமுல் அர்த். இந்த கேள்வியுடைய சாராம்சம் என்னவென்றால், மூசாவே, இந்த பூமியிலே அதிகம் அறிந்தவர் யார்,
அதிகம் அறிந்த மனிதர் யார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஞானம் பெற்ற மனிதர் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒருத்தர் வினா தொடுக்கின்றார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் என்று சொன்னான், அன அஅலமுன் நாஸ் அன அஅலமுல் அர்த், நான் தான் இந்த பூமியில் மிகப்பெரிய அறிவாளி, நான் தான் இந்த பூமியில் மிகப்பெரிய ஞானி என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டார்கள். இதுல எந்த தப்பும் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் நபி, இறைவனுடைய தீர்க்கதரிசி, அவர்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து வகி வரும், தெய்வீக தூது வரும், அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்று அஜாக்கிரதையாக பதில் சொன்னது விபரீதமாக ஆகிவிட்டது. வார்த்தையை கவனிக்காமல் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட வாசகத்தை பெறைய வைக்க வேண்டுமோ அதில் சற்று கவனக்குறைவு, வாசகத்துல ஒரு கவனக்குறைவு, அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டாங்க, நான் தான் எல்லாத்தையும் தெரிந்தவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் வானத்திலிருந்து மூசாவுக்கு பதிலடி கொடுக்கின்றான். மூசாவே, உங்களை விட இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் அறிந்தவர்கள் பலர் உண்டு, உங்களை விட ஞானத்தில் முதிர்ந்தவர்கள் பலர் உண்டு, அவரை தேடி நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சற்று கவனக்குறைவான வாசகத்திற்கு இவ்வளவு பெரிய நபிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான். நீங்கள் கடல் பயணத்தை மேற்கொள்ளுங்கள், கடல் பயணத்தை தொடருங்கள். அங்கே ஒருத்தர் ஹிதர் என்பவர் இருக்கிறார், அதைத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். அந்த ஹிதர் இருக்கின்றார், அவரிடத்திலே போய் மண்டியிடுங்கள். அவருக்கு முன்னால் நீங்கள் ஒரு மாணவனாக இருந்து உங்களுக்கு மேல் கற்றறிந்த ஒரு மேதை, ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அந்த ஆசிரியரிடத்தில் நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அல்லாஹ் மூசா அவர்களுக்கு கட்டளை போட்டு, அவர் நபி, இறைவனின் அங்கீகாரம் பெற்றவர், தீர்க்கதரிசி, ஆனாலும் கூட நபி இல்லாத ஒருத்தரிடத்தில் பாடம் படிக்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்வார்கள், சில வாசகத்தை கூட கவனக்குறைவாக பேசிவிட்டால் அது வாழ்க்கையின் லட்சியத்தை இழந்து விடுவோம். அருமையானவர்களே, நாங்கள் ஒவ்வொன்றிலும் மிக்க கவனத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏனோ தானோ வாழ்ந்தோம் முடிந்தோம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை இது. உன் பேச்சில் கவனம் தேவை, உன் ஆடையில் கவனம் தேவை, உன் குடும்பத்தை கவனிப்பதில் கவனம் தேவை. ஒரு சமுதாயத்தின் தலைவராக ஆகிவிட்டாயா, உனக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்குது, அந்த பொறுப்புகளை துல்லியமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அருமையானவர்களே, ஷைத்தான் இருக்கின்றானே, அவனுடைய ஊசலாட்டங்கள் பல விதத்தில் வரும். ஒரு அறிஞர், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற இறைநேசர், இறைவனிடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், ஷைத்தான் பல கோணங்களில் வருகின்றான், மனிதர்களை கெடுக்கின்றான், ஆனால் எந்த கோணத்தில் ஷைத்தான் வந்து மனிதர்கள் மீது கடும் ஆதிக்கம் செலுத்துகின்றான், அந்த காட்சி எனக்கு காற்று என்று இறைவனிடத்திலே வேண்டுகிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷைத்தானை கனவிலே காட்டுகின்றான். அவர் கனவிலே பார்க்கின்றார், ஷைத்தான் ஒரு கொசுவின் ரூபத்தில் உருவெடுத்து வருகின்றான், ஒரு மனிதனுடைய நெஞ்சில் அமர்கின்றான். அந்த கொசுவிலிருந்து ஒரு துதிக்கை, ஒரு கொம்பு போல் நீண்டு வருகிறது. அது மனிதன் எப்பொழுது இறைவனுடைய தியானத்தில் சற்று குறைவாக ஆகிவிடுவானோ, இறைவனுடைய தியானத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டு விடுமோ, அப்பொழுது அந்த ஷைத்தான் தன் துதிக்கையை அந்த மனிதனுடைய நெஞ்சுக்குள் செலுத்துகின்றான். அப்பொழுது விஷங்களை ஏத்துகின்றான். மனிதன் ஆசா பாசங்கத்தில் மூழ்கி விடுகின்றான். இறை தியானம் முழுமையாக மறந்து விடுகின்றது. எப்பொழுது ஷைத்தான் அந்த துதிக்கையை அப்புறப்படுத்துவானோ, அப்பொழுது அந்த மனிதன் மீண்டும் இறை தியானத்துக்கு வருகிறான் என்பதாக ஷைத்தானுடைய சேஷ்டைகளை, ஷைத்தான் மனிதன் எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான் என்ற காட்சியை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கனவில் காட்டினான். இதை அறிஞர்கள் சொல்லுவார்கள், மனிதர்கள் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டால் அவன் இறைவனை விட்டு வெகு தூரம் பின்தொங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம், மார்க்கத்துடைய எல்லா செயல்பாட்டுகளையும் நாங்கள் பின்தொடர்கிறோம். ஆனால் சற்று கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டால் பெரும் வீழ்ச்சியை நோக்கி போகும் என்பதற்கு இது ஒரு மாபெரும் சான்று. அருமையானவர்களே, எனவே ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதி தரவில்லை. உன் நடையிலையும் பேச்சிலையும் கவனம் தேவை. வாழ்க்கையுடைய எல்லா துறைகளிலும் நீங்கள் பொறுப்புள்ளவர்கள், உங்கள் பொறுப்புகளை ஆழமாக கவனித்து செயலாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏராளமாக பார்க்கிறோம்.
மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். மஸ்அலத்துல் லுக்தா என்று அரபியிலே சொல்வார்கள். மஸ்அலத்துல் லுக்தானா என்ன? கண்டெடுக்கும் பொருள். ரோட்ல ஒரு பொருள் கிடக்குது, ஒரு சாவி கிடக்குது, ஒரு கிரெடிட் கார்டு கிடக்குது, ஒரு பரிசு கிடந்தது, அல்லது ஏதோ ஒரு பழம் கிடந்தது. இது கண்டெடுக்கக்கூடிய பொருள். இந்த பொருளை பார்த்தால் ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்? யாருடைய பொருளோ எனக்கென்ன என்று கடந்து போய்விடவும் கூடாது. அது யாருடைய பொருள், எனக்கென்னப்பா என்று கடந்து போகவும் கூடாது. மார்க்கம் சொல்லுது. சரி, யாருடைய பொருளோ அதை நான் எடுத்து சுயம் கொண்டாடுவேன், அதை நான் எடுத்து அனுபவித்துக் கொள்வேன் என்றும் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனோதானம் என்று போய்விடும் கூடாது, எடுத்து சுயமாக பயன்படுத்தவும் கூடாது. இரண்டுக்கு மத்தியிலே மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு பொருள் கீழே கிடக்குதா, அதை எடுத்து உரியவரிடத்தில் சேர்ப்பதற்கு அறிவிப்பு செய். ஒரு சாதாரண பொருளாக இருந்தால் 3 நாள், ஒரு வாரம் ஜும்மாக்களிலே மக்கள் கூடும் இடங்களிலே நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், என்னிடத்தில் ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது, பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது விலை உயர்ந்த பொருள், முக்கியமான பொருள் என்று சொன்னால் 1 வருடம் தொடர்ந்து அறிவிப்பு செய்யுங்கள். அதுவரை யாரும் வரவில்லை என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லும். இங்கு மார்க்கம் சட்டம் சொன்னதை விட மார்க்கத்தில் சொன்ன சட்டத்துக்குள் இருக்க நுட்பங்களை யோசியுங்கள். ஒரு பொருள் ஏனோ தானோ என்று கவனக்குறைவாக முஸ்லிம் போகக்கூடாது. அலட்சியமிக்கவனாக முஸ்லிம் ஆளக்கூடாது. அந்த பொருளை பார்த்து அடுத்த வினாடி அவன் சிந்தனைகள் திரும்ப வேண்டும். இதை யாரோ இழந்து விட்டு சென்றிருக்கிறார், இதை இழந்தவன் எவ்வளவு பரிதவிப்பான், இதை இழந்தவன் எவ்வளவு அவன் தடுமாறி கொண்டிருப்பான், எவ்வளவு சிக்கலில் சிக்கியிருப்பான் என்ற சிந்தனை உனக்குள் உதிக்க வேண்டும். ஒரு சமூகவாதியாக, ஒரு சமூக தொண்டனாக, சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவனாக, பொறுப்புள்ளவனாக முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய முஜாஹித் ஒரு மார்க்கத்துடைய யுத்தத்துக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் ஹயாத்தாகுவதற்காக வேண்டி கயவர்களை எதிர்த்து களம் நிற்கிறார். அந்த முஜாஹித் வீட்டை விட்டு போய்விட்டார் என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய அடுத்த முஸ்லிம்கள், முஹல்லாவில் இருக்கக்கூடிய அடுத்த முஸ்லிம்கள், அவரை வீட்டை அண்டி ஒண்டி வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த முஜாஹித் போய்விட்டார் என்று சொன்னால் மார்க்க யுத்தத்திற்கு இவருடைய வீட்டு நிலவரங்களை கவனிக்கணும், அவருடைய வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுக்க வேண்டும், அவருடைய மனைவிக்கு தேவையான கடமைகளை செய்து முடிக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் எதிலும் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது என்று மார்க்கம் விரும்புகின்றது. அக்கம்பக்கத்து வீடு தியாகத்துக்கு போய்விட்டார், ஜிஹாதுக்கு. அவர் போனா எனக்கு என்ன என்று சுயலாபத்தோடு ஒரு மனிதன் வாழ்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அவருடைய துக்க நஷ்டங்களில் நீ பங்கு பெற வேண்டும், அவர் வீட்டு நிலை என்ன என்பதை அறிய வேண்டும், அதற்கு தேவையான கட்டமைப்புகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி ஒரு முஸ்லிம் ஏனோ தானோ என்று வாழக்கூடாது, கவனக்குறைவாக வாழ்ந்துவிடக் கூடாது, பொறுப்பு உணர்வோடு வாழ்ந்து தன் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஜாஹித் அல்லாஹ்வின் பாதையில் போய்விட்டார், மார்க்கத்துடைய யுத்தத்துக்காக போய்விட்டார், அவருடைய வீட்டில் மனைவி இருக்கின்றாள். அந்த மனைவியோடு எவனாவது தவறான முறையில் நடந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் மீது இறைவனின் சாபம், அவன் மீது இறைவனின் சாபம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் சாதாரண வாசகம் இல்ல. அருமையானவர்களே, ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாகவோ அலட்சிய போக்குள்ளவனாக இருக்கக்கூடாது, அக்கறை உள்ளவனாக, எதையும் கவனிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஜனாதிபதிகள் 2வது ஜனாதிபதி. அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு ரௌஹா என்ற இடத்தை வந்து அடைகிறார்கள். ரௌஹா என்ற இடத்தை வந்து அடைந்த உடனேயே ஆடு மேய்ப்பவர்களுடைய சப்தம் வருகிறது. பொதுவாக மாடு மேய்க்கிறவங்க மாட்டை ஒரு சப்தத்தில் அழைப்பாங்க, ஆடு மேய்க்கிறவங்க ஆட்டை ஒரு சப்தத்தில் அழைப்பாங்க. அந்த சப்தத்தை போட்டா ஆடு ஓடி வரும், ஆடு நிற்கும், ஆடு அடங்கும். அதற்குன்னு ஒரு தனி மொழியை வைத்திருப்பார்கள். ஒரு ஆட்டு இடையன் அங்கு சப்தம் போடுவதை உணர்கிறார்கள் ஹதரத் உமர். உடனே சொன்னார்கள், ஹதரத் உமர் குரல் கொடுக்கிறாங்க, யா ராஇயல் கனம், யா ராஇய ஷாத், ஆடு மேய்ப்பவனே, ஆடு மேய்ப்பனே. பக்கத்துல வாண்டு கூப்பிட்டாங்க. பக்கத்துல வந்தான். வந்தவுடனே சொன்னாங்க ஹதரத் உமர்,
நீ இந்த இடத்துல ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கிறாய், ஆட்டுக்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறாய். என் அருமை சகோதரா, நான் ரௌஹா என்ற இடத்தை கடந்து வந்தேன். அங்கு புற்பூண்டுகள் பசுமையாக இருக்கிறது, அங்கு செடி கொடிகள் நல்ல பசுமையாக காய்த்து கொண்டிருக்கிறது. உன் ஆடுகளை அங்கு போய் மேய்த்தால் அந்த ஆடு நன்றாக சாப்பிடும், அந்த ஆடு மன ஆறுதல் அடையும், ஆட்டின் தெம்புகள் கூடும். இங்கு ஆட்டை வைத்துக் கொண்டு வதைத்துக் கொண்டு இருக்காதே என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஒரு பொறுப்பு, நாட்டுடைய ஜனாதிபதி, அவர் ஏனோ தானோ தானும் மனைவி உண்டு வளர்ந்தோம் காசு சேர்த்தோம் என்று போய்விடக் கூடாது. ஒரு ஆட்டை பற்றியும் கவலைப்பட வேண்டும், அதுக்கு வழிகாட்ட வேண்டும், அந்த உணர்வு சமுதாயத்துக்கு வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் உமர் சொன்ன உடனேயே அந்த ஆட்டு இடையன் சொன்னான், என்னை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள் யார் ராயல் கனம், ஆடு மேய்ப்பவன் என்று சொன்னீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் யார் ராயல் உம்மா, யார் ராயல் உம்மா, சமுதாயத்தை மேய்ப்பவர்களே, சமுதாயத்தை கட்டமைப்பவர்களே, எனக்கு பொறுப்பு குறைவு. மஸ்ஊலியத்தி ஸகீருன் வ மஸ்ஊலியத்துக்கும் கபீருன் கஸீருன். ஜனாதிபதியே, எனக்கு பொறுப்பு இந்த ஆட்டோட முடிந்துவிடும், எனக்கு பொறுப்பு இந்த ஆட்டோடு முடிந்துவிடும். ஆனால் உங்களுக்கு பொறுப்பு முழு சமுதாயத்துடைய பொறுப்பு இருக்கிறது. இந்த தேசத்துக்குள், இந்த நாட்டுக்குள் ஒரு ஏழை சாப்பாடு இல்லாமல் அழுதான் என்று சொன்னால் அதற்கு உமர் பிடிக்கப்படுவார். இந்த தேசத்துக்குள் விளக்கு எரியவில்லை, அதனால் ஒருத்தவன் இடறி விழுந்தான் என்று சொன்னால் அதற்கு உமர் பிடிக்கப்படுவார். இந்த தேசத்தில் பணம் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாமல் கெஞ்சி கதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குமரி பெண் தன் வாழ்வை மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கு ஹஜ்ரத் உமர் பொறுப்பு என்பதாக அந்த ஆட்டு எடையின் சொன்ன உடனேயே உமர் அவர்கள் சம்பித்து விட்டார்கள். அருமையானவர்களே, பொறுப்பு உணர்வு இஸ்லாம் எவ்வளவு மேலோங்கு செய்கிறது என்பதை பாருங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு தோட்டத்தை கடந்து போகிறார்கள். சுஹைல் பின் ஹந்தலா என்பவர் சொல்லுகிறார், பெருமானார் ஒரு தோட்டத்தை கடந்து போறாங்க. அங்கு ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகம் தோளும் எலும்புமாக நிற்கிறது, தோளும் எலும்பும் ஒட்டி நிற்கிறது. பெருமானார் கேட்டார்கள், ஜமல், இந்த ஒட்டகத்துக்கு உரிமையாளன் யார்? அந்த சஹாபி சொன்னாரு, அந்த பக்கத்தில் இருக்கிறார். பெருமானார் உடனே அவரை அழைத்தார்கள். என் அருமை தோழா, இந்த ஒட்டகத்திற்கு தீனி போட வேண்டிய பொறுப்பு உன் மீது இருக்கிறது. இத்தகில்லாஹ ஹாதிஹில் பஹாயிம், இந்த வாயில்லா ஜீவன் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள். ஒட்டகத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதற்கு உணவு போடாமல் அதை வாட்டி வதைப்பி என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகம் மேய்ப்பவரின் பொறுப்பை சுட்டி காட்டினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நம்மில் ஏராளமான பொறுப்பை வகித்துக் கொண்டு பொறுப்பை மறந்து வாழுகின்றோம். ஒரு சமுதாயத்துடைய தலைவர், சமுதாயத்தின் மீது பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு மஹல்லாவுடைய தலைவர், ஒரு மஹல்லாவுடைய முத்தவள்ளி, ஒரு பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. அந்த மஹல்லாவின் இளைஞன் சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தின் பணங்கள் எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஊர் முழுவதும் திருமண கோலங்கள் நடந்து வருகிறது. திருமணங்கள் எத்தனை லட்சங்கள் கரியாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, பொறுப்புள்ளவர்களே, திருமணத்தை நடத்துவதற்கு முன்பதாக சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் சொல்லுவேன், உங்களிடத்திலே திருமணம் சம்பந்தமாக கோரிக்கை வருகிறது. வாங்கிய உடனேயே பெண் வீட்டாரையும் ஆண் வீட்டாரிடத்திலும் சங்கத்துக்கு பணம் வாங்கிவிட்டு மட்டும் போய்விடாதீர்கள். 2 பேரையும் அலையுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய சொல்லுங்கள். உங்களிடத்தில் லட்சம் இருக்கிறதா, உங்களிடத்தில் கோடி இருக்கிறதா, சமுதாய பணிகளுக்கு தாங்கள். ஏழை எளியவர்களுடைய ஏழ்மை போக்குவதற்கு தாருங்கள், வறுமையை போக்குவதற்கு தாருங்கள், மருத்துவ உதவிக்கு தாருங்கள், சமுதாயத்தை வட்டியிலிருந்து மீட்டெடுக்க தாருங்கள். வலிமா என்ற பெயரால் லட்சங்களை கொட்டுவதை மார்க்கம் வரவேற்கவில்லையே. ஒரு திருமணம் என்ற பெயரால், திருமணத்துக்கு பிறகு நார்சா கொடுக்கிறோம் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான காசுகளை கொட்டுவதற்கு மார்க்கம் அங்கீகரிக்கவில்லையே. சமுதாயத்தின் பொறுப்பு, சமுதாய தலைவர்களின் பொறுப்பு, சங்கத்தை சார்ந்தவர்களுடைய தலையாய பொறுப்பு. நாளை அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வின் நீதிமன்றம் கடும் கிடுக்கிப்பிடி
தப்பிக்க முடியாது. அருமையானவர்களே, முஸ்லிம்கள் யாரும் பொறுப்புகளை வாங்கிக் கொண்டு ஏனோ தானோ என்று போய்விட முடியாது. பொறுப்பை கவனியுங்கள். குடும்பத்தின் தலைவர் பிள்ளையை பெற்றுவிட்ட தகப்பன் கடமை இருக்கிறது. பிள்ளைக்கு நல்ல பெயர்களை வையுங்கள். பிள்ளையை மார்க்க பற்றுள்ளவர்களாக வளருங்கள். பிள்ளை வயதுக்கு வந்துவிட்டால் நல்ல ஜோடியை பார்த்து திருமணம் முடித்து வையுங்கள். இது தந்தையின் பொறுப்பு. காசுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி திருமணத்தை காலதாமதம் செய்யாதீங்கள். ஒழுக்கமுள்ள ஜோடியை பார்த்து திருமணம் முடித்து வைங்கள். திருமணம் முடித்துவிட்ட கணவனின் பொறுப்பு அவள் என் மனைவி. அல்லாஹ் எனக்கு அவளை லைஃப் பார்ட்னராக, வாழ்க்கை துணையாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவளை மார்க்கப்பற்றோடு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் எப்படி முடிக்கப்படுகிறது, எப்படி முடிக்கணும். காசுக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, குடும்பத்துடைய பாரம்பரியத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறது. ஃபதுஃபர் பிதாத்தி தீன், நீ தீன் உள்ள பொண்ணை பார்த்து திருமணம் முடி என்றார்கள். அருமையானவர்களே, திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் தீன் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். காசு இருக்கதா பார்க்காத, அழகு இருக்கதா பார்க்காத, அவ வெள்ளை பொண்ணா கருப்பு பொண்ணா பார்க்காத. எல்லா வெள்ளைகளும் உலகத்தில் வெளுத்த வரலாறு இல்லை. எல்லா கற்புகளும் உலகத்தில் சோபித்து போகவில்லை. அருமையானவர்களே, நிறத்தை பார்க்க கூடாது, குணத்தை பாருங்கள். நிறத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், குணத்தை பாருங்கள். கணவனுக்கு கட்டுப்படுகின்றாளா, குர்ஆன் ஓதுகின்றாளா, திக்ர் செய்கின்றாளா, எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றாளா, என் திருமணம் எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்று துடிக்கின்றாளா, அந்த பெண்மனை முன்னிலைப்படுத்துங்கள். வாழ்வில் ஜெயித்து விடலாம், வாழ்வில் தோத்து போக மாட்டோம். அருமையானவர்களே, இதெல்லாம் சமுதாயத்தில் பொறுப்புகளை நாம் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய ஊர் சுகாதாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு ஊர்ல போறோம், ஊரில் கிடக்கக்கூடிய நாற்றங்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து போகக்கூடாது. அதை கண்டிக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய மக்களின் சுகாதாரத்துக்காண்டி இருக்கக்கூடிய இந்த குளம், இந்த பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த குளம், இது எதற்காண்டி உள்ள குளம்? குளிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய குளம். இந்த குளத்தில் சாக்கடைகளை அனுப்புவது எவ்வளவு துச்சமான செயல், எவ்வளவு மோசமான செயல். இது சமுதாயத்துக்கு இலக்கு இல்லையா? இது அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லி ஆக வேண்டுமே. நீங்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கலாம், திக்ர் செய்து கொண்டிருக்கலாம், உம்ராவுக்கு போகலாம், ஹஜ்ஜுக்கு செல்லலாம், மார்க்க பணிகளில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சுகாதாரத்துக்காண்டி தோண்டப்பட்ட கிணத்திலே ஒரு அசுத்த வாய்க்கால்களை கொண்டு போய் விட்டால் அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டி வருமே. சமுதாய பொறுப்புகள் நமக்கு தேவை என்பதை சொல்கிறேன். பார்த்தோம், கடந்து போனோம் என்பதில்லை. எது அசத்தியமோ அசத்தியத்தை புரிந்து களைவதற்குரிய கட்டமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். எது சத்தியமோ எது நேர்மையோ தெரிந்து அதை நான் எனக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி வாழும்படிதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவர்களும் தன் பொறுப்பை உணருங்கள், குடும்பத்தின் பொறுப்பை உணருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தை ஊட்டுங்கள், உலக மோகத்தை கலட்டுங்கள். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் வேறுண்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஐரோப்பிய கலாச்சாரம் இறக்குமதி செய்யப்படக்கூடாது. யூத கிறிஸ்துவ கலாச்சாரம் இறக்குமதி செய்யப்படக்கூடாது. இஸ்லாமிய கலாச்சாரம், குர்ஆனிய கலாச்சாரம், நபித்துவ கலாச்சாரம் ஒவ்வொரு இளைஞனுடைய உள்ளத்துக்குள், அவனுடைய முகத்துள், அவனுடைய ஆடையில், அவனுடைய நடை உடை பாவனையில், அவனுடைய இரவு பகலில், அவன் சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில் அத்துணையிலும் ஜொலிக்க வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரம், யூத கலாச்சாரம் சமுதாயத்திலிருந்து பிடுங்கப்பட வேண்டும் என்பதை நான் திரும்ப சொல்வேன். சமுதாயத்தவர்களே, நம் சமுதாயத்திலே திருமணத்தின் கோலங்களை கண்டு அதாவது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தை எப்படி சொல்வது என்று கிடையாது. கலாச்சாரத்தை கொஞ்சம் மாத்துங்க, மாற்ற முடியாதுங்க என்பது கிடையாது. ஒரு சபதம், ஒரு சங்கல்பம், ஒரு வைராக்கியம் இருந்தால் வரலாற்றை மாற்றலாம். எல்லோருக்கும் ஒரு கோரிக்கை வைப்பேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நிக்காஹ்ங்கிற கலாச்சாரத்தை கைவிடுங்க. அது யூதனுக்கு கிறிஸ்தவனுக்குள்ள நாள். கிறிஸ்தவனுக்குள்ள நாளில் நம்முடைய முபாரக்கான கல்யாணத்தை வைப்பது நல்லதல்லவே? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாமியர்களுக்கு அறிவித்த வெள்ளிக்கிழமை நாள் முபாரக்கான நாள், இஸ்லாமியருடைய பெருநாள் என்று பெருமானாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. இந்த கிழமைகளில் திருமணத்தை உண்டாக்குங்கள். அந்த திருமணம் பரக்கத்து புரிந்ததாகும். வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை உணர்ந்து அலட்சியமற்றவர்களாக, கவனக்குறையும் இல்லாதவர்களாக வாழக்கூடிய சிறந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.